ஹாய் பட்டர்ஃப்ளைஸ், வேறு எப்படி இருக்கீங்க? நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன். எதுக்கு இன்னைக்கு ஒரு வீடியோ அப்படின்னா, இன்னைக்கு நான் குக் பண்ண போகிறேன். உங்களுக்கே தெரிஞ்சுட்டு தள்ளி பார்த்தீங்களா? ஸோ என்ன குக் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பருப்பு ரசம். இந்த பருப்பு ரசம் வந்து கேரளா ஸ்டைலு. எங்கள் பாட்டி எங்கள் அம்மாவுக்கு கற்றுக் கொடுத்தாங்க, எங்கள் அம்மா எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க, நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணேன். ஓகே, இந்த மாதிரி ஒரு பருப்பு ரசம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா வித் பொட்டேட்டோ ஃப்ரையோட, அப்புறம் உங்கள் லைஃப்பில் ஃபுல்லாக இந்த மாதிரி வீக்லி வந்தாச்சும் ட்ரை பண்ணுங்க. சீரியஸாங்க, இந்த மாதிரி குக் பண்ணுங்க, செம்ம டேஸ்டாக இருக்கும். இது குக் பண்ணும்போது என் தங்கச்சி ஞாபகம் வரும். என் தங்கச்சி ரொம்ப பிடிக்கும், எனக்கு அப்படின்னு நான் எடுத்து போகிறேன். எங்கள் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும், எங்கள் ஹஸ்பண்டுக்கு ஐட்டம் தான் பிடிக்கும். ஏன்னா அவங்க சின்ன வயசுல வேறு மாதிரி சாப்பிட்டுப்பாங்க இல்லையா, நம்ம வேறு மாதிரி சாப்பிட்டு நம்ம என்ன விதமாக சமைச்சிருந்தாலும் அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அதை பிடிக்கும். ஓகே, ஸோ நான் இன்னைக்கு அதை எப்படி செய்யறதுன்னு நான் சொல்கிறேன். ரொம்ப சிம்பிளாக நீங்கள் எல்லாருமே பண்ணலாம், ஈவன் கிட்ஸ் கூட பண்ணலாம். கிட்ஸ்னா நான் வந்து 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து சமைச்சேன். ஸோ அது மாதிரி இன்ட்ரெஸ்ட் தான் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பருப்பு வந்து நல்லா ஊற வச்சு, இதுதான் பருப்பு. சில பேர் தெரியாது பருப்பு தால்னு சொல்லுவாங்க. அது வந்து நல்லா ஊற வச்சு கழுவி நல்லா ஊற வச்சுட்டு, நல்லா ஒரு புது குக்கர்னா ஒரு 3 சவுண்ட் வச்சுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். 3 சவுண்டு. ஒரு பழைய குக்கராக இருந்ததுன்னா ஒரு 5 சவுண்டு. உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி சவுண்ட் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா வெறுமே தண்ணி ஊற்றி வேக வச்சு நம்ம எடுத்துப்போம். ஓகே, நிறைய ஊற்றாதீங்க, கொஞ்சம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் தண்ணி. ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா நல்லா டொமேட்டோ இருக்குல்ல, நீங்கள் வந்து உள்ளே இருக்க ஸ்வீட்லாம் தயவு செஞ்சு எடுத்துங்க. எதுவும் ஸ்டோன்ஸ் தான் வரும் சொல்லுவாங்க, எந்த கொண்டு தெரியாது, அம்மா சொல்லுவாங்க. சின்ன வயசுல நம்ம எடுத்துருவோம். நம்ம ஹோட்டல்ஸ் அதில் நம்ம எதிர்பார்க்க முடியாது, அவங்க ஃபாஸ்ட்டாக குக் பண்ணுறோம். ஸோ எடுப்பாங்கன்னு கூட நமக்கு தெரியாது. ஸோ மோஸ்ட்லி வந்து இங்கே டொமேட்டோ யூஸ் பண்ணி வீட்டில் எடுத்துங்க. இதை வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிப்போங்க. ஓகே, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்ன லெமன் இருக்குல்ல, இது ஆக்சுவலாக இது ஒரு லெமன். இந்த சைஸ்னா ஒரு 2 ஃபர்ஸ்ட் 3 யூஸ் பண்ணாங்க. எப்படி சொல்லி தரேன். ஓகே, நான் என்ன தேவைன்னு நான் சொல்கிறேன். லெமனு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் இதில் வந்து ஒரு 4 பச்சை மிளகா போடுறேன். ஸோ கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த பருப்பில் பார்த்தீங்கன்னா இந்த தக்காளியை போட்டு நல்லா இப்படி ஸ்மாஷ் பண்ணிக்கிறோம். தெரியுதா? அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கடாயில் ஆன் பண்ணிடலாம். ஓகே, ஏன்னா அது கொஞ்சம் ஹீட் ஆகணும்ல, தாளிக்கும். அதெல்லாம் நம்ம வச்சிடலாம். இதெல்லாம் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் ஹையில் வச்சுக்கோங்க, நம்ம பக்கத்தில் தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த பருப்பில் பார்த்தீங்கன்னா இந்த டொமேட்டோ வந்து நல்லா இப்படி ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூடாக இருந்துச்சுன்னா சூடு ஆகிறதுக்கப்புறம் கடையும் ஹீட் ஆகிட்டு. ஸோ நம்ம சூடாக வச்சுக்கலாம். நல்லா வந்து ஃபஸ்ட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கணும். அதுதான் நீங்கள் வந்து பருப்பு வெந்த உடனே ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அந்த சவுண்டு முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணிட்டு அப்படின்னு வச்சுருவோம். ஸோ பாத்திரம் ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுட்டு அதில் இது மாதிரி தக்காளியை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. எனக்கு சொல்லி நல்லா ஆற வைக்கல, நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பச்சை மிளகாவும் அதை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லியும் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இப்போ உப்பு அதை கொஞ்சம் போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் நல்லா 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மெயினாக ஒரு இன்க்ரீடியன்ஸ் இருக்குது, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சீக்கிரம் என்ன அந்த பொருட்கள் நான் இப்போ எடுத்துக்கிறேன். இஞ்சி இருக்குல்ல, இஞ்சியை வந்து நல்லா நான் இது மாதிரி உரல் வாங்கி வச்சுருக்கேன் வீட்டில். அதில் நல்லா இடிச்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஓகே, அதை நல்லா இடித்து வச்சுக்கேன். அதுவும் இதில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் அடிக்கடி கை கழுவுவேன் குக் பண்ணும்போது. ஸோ இங்கே ஒரு பவுலில் தண்ணி வச்சுருக்கேன், அது கை கழுவிட்டு இப்போ நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், ஸோ எங்கே ட்ரெஸ் கழுத்துங்க. இப்போ வந்து இந்த மருத்துவத்தில் ஒரு 3/4 டீஸ்பூன் போடுவோம். ஆக்சுவலாக சின்ன டீஸ்பூன் தான் இது பாருங்கள். இதில் வந்து 3/4 போடுவோம். நான் வந்து எப்பவுமே சொன்னதா கண்ண அளவு கை அளவு தான். நீங்கள் வந்து ஒரு 1.5 போடுவோம் டீஸ்பூனு. அப்புறம் தேவைப்படுச்சுன்னா கடைசியில் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜாஸ்தியாக இருந்தால் வாயிலே வைக்கணும், ஆனால் கம்மியாக இருந்தால் வாயில் வச்சுக்கலாம். ஓகே, அடுத்தது என்ன பண்ணுவோம், இதெல்லாம் நல்லா தீட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணுவோம். ஓகே, ஒரு 3 மினிட்ஸ் செம்மையாக ஸ்மாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2 சொம்புங்க தண்ணி ஊற்றிக்கோங்க. ஓகே, அப்புறம் என்னன்னு நான் சொல்கிறேன். வெரி சிம்பிள். இது ஜஸ்ட் 10 மினிட்ஸ் தான் இதோட ஒர்க்கே. இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டா 10 மினிட்ஸ் இல்லைன்னா கொஞ்சம் லேட் ஆகும். ஓகே, ஒரு 3 நிமிஷம் ஆகிக்குமா இல்லை, ஆனால் நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா ஸ்மாஷ் ஆகணும். ஓகே, ஸ்மாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்புறம் வேணால் கடைசியில் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு காரம் யம்மி யம்மி செமையாக இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது வந்து தண்ணியாக தாங்க இருக்கும் இந்த பருப்பு ரசம். அப்புறம் தவிர்க்கலாம். இப்போ ஒரு சும்பு ஊற்றிருக்கேன், கலர் போதும். இந்த அளவுக்கு போதும். அதுக்கப்புறம் ரொம்ப தண்ணியாகிடும். நம்ம இப்போ கொதிக்க விடும்போது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கொதிக்க விடணும். அப்போ அது கட்டி ஆகிடும். ஸோ இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். ஓகே, நம்ம வேணால் திருப்பி ஆட் பண்ணிக்கணும். ஸோ நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் ஆக்சுவலாக தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பட் எனக்கு இப்போ தேங்காய் எண்ணெய் கல்யாணம் தான் இருக்குது. ஸோ அது ஒரு 2 டீஸ்பூன் கொடுக்குறேன். என் கையில் தண்ணி அதை போயிடுச்சு. நல்லா கொப்பரிச்சு வச்சு சப்பாத்தி பண்ணுங்க. ஸோ நம்ம
அந்த ஓப்பன் பண்ணிக்கணும். அதில் ஒரு 2 ஐட்டம் வச்சு போடணும். நம்ம பக்கத்துலேயே நல்லா ஹைல வைங்க, இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் சின்ன வச்சுக்கோங்க. ரொம்ப ஹைல வச்சுடாதீங்க ரொம்ப நேரம், அப்புறம் தீஞ்சு போயிடும். ஓகே, ஸோ ஒரு 1 மினிட் இல்லை ½ மினிட் ஹைல வைங்க, 1 மினிட் சின்ன வச்சுங்க. அதுக்கப்புறம் கையை நல்லா குறைச்சிக்கோங்க. எப்பயும் ரெஸ்டாரண்ட் வைப்பேன். ஸோ இன்னைக்கு வீடியோன்றதுனால கையில் இந்த எப்பவுமே தட்டு துடைக்கிறதுக்கு ஒரு டவல் வச்சுருக்கேன். கடுகு பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. நான் எப்பவுமே டீஸ்பூன் கணக்கில் நான் எப்பவுமே கண்ணது கையில் 2 டீஸ்பூன் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. இது நல்லா வெடிணுங்க. வெடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சீரகம் ஆட் பண்ணணும். வெளியே போடும் நல்லா வெடிஞ்சதுக்கு அப்புறம் சீரகம் போடணும். எல்லாம் கறிக்கும். நிஜமாலே நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இது ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இது கேரளா ஸ்டைலு. ஓகே, நம்ம இந்தியன் ஸ்டைல் கிடையாது. எனக்கு ரொம்ப இஷ்டம் இந்த பருப்பு. நீங்கள் ட்ரை பண்ணுங்க. கடுகு நல்லா வெடிஞ்சிருச்சு. இந்த டைமில் அதே மாதிரி ஒரு 2 டீஸ்பூன் சீரகம். இந்த சீரகம் தான் செம்ம டேஸ்ட்டு. நல்லா தாராளமாக 2 டீஸ்பூன் போடுங்க. ஆனால் சின்ன வைங்க கறிடும். அதுக்கப்புறம் மெயின் இன்கிரியன்ஸ் இந்த பெருங்காயம். நாங்கள் வந்து எல்ஜிக்கா யூஸ் பண்ணுவோம். பல வருஷம் நான் சின்ன வயசுல வந்து எங்கள் அம்மா இதான் யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். மற்றபடி எனக்கு தெரியல, நல்லா வாசனை வரும். ஸோ அது வந்து ஒரு டீஸ்பூன் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலையை ஆட் பண்ணுங்க. நல்லா கொட்டி கொஞ்சமாக கொட்டி வந்து ஆட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண தண்ணி அதை அப்புறம் இதை எடுத்து இதை நல்லா எல்லாரையும் உள்ள போடுங்க. போட்டுட்டு நல்லா ஹைல வச்சிருங்க. இப்போ பாருங்க ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கட்டிடும். ஸோ அந்த டைம்ல இன்னும் கொஞ்சம் மேக்ஸாக ஒரு சொம்பு ஊற்றிருக்கேன். பாருங்க இதுதான் அளவு. இந்த ஒரு சொம்பு ஊற்றிருக்கேன். நான் வந்து ஒரு 1.25 கப்பு போட்டேன் பருப்பு. ஸோ அதுக்கு ஒரு சொம்பு ஊற்றிருக்கேன். அது திக்காயிடும். ஆக்சுவலாக இருக்கும் நல்லா குடிக்கணும். வந்து 10லேருந்து 15 நிமிஷம் குடிக்கணுங்க. அப்போ உங்களுக்கு அந்த டேஸ்ட்டும் அந்த கலரும் அப்படியே மாறும். பாருங்க நான் காமிக்கிறேன். அந்த டைம்ல ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த லெமனையும் இந்த கொத்தமல்லியும் இந்த லெமனையும் நல்லா பிழிஞ்சிக்கணும். ஆனால் ஆறுனதுக்கு அப்புறம் நாங்கள் ஊற்றணும், இல்லைன்னா கசக்கும். ஓகே, பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் நம்ம பருப்பு ரசம் ரெடி. இவ்வளோதாங்க சமையல். டேஸ்டோட கொஞ்சம் லவ்வோட ரொம்ப இன்ட்ரெஸ்டோட பண்ணீங்கன்னா சமைச்சிருக்கோம். நான் எப்பயும் பாருங்க இங்கே சாமி வச்சுப்பேன். இங்கே புரியலாம் இங்கே இருக்கும். ஆக்சுவலாக இங்கே வச்சுக்கோங்க. இங்கே இப்படி இருக்கிறனால உங்களுக்கு தெரியல. இங்கே சாமி வச்சுப்பேன். நான் இங்கே எது ஸ்டார்ட் பண்ணாலும் சாமி கும்பிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். எனக்கு எப்படி வெள்ளடாக வரும். ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். நான் எப்பவுமே சொல்லுவேன் நீங்கள் சொல்லுவேன் சமையல் சூப்பராக இருக்கும், டேஸ்டாக இருக்கும், எல்லாம் தான் இருக்கும் அப்படி சொல்லுவேன். அதே மாதிரி நடக்கும். நீங்கள் மாதிரி பண்ணுங்கள். எந்திரிச்சோட சமையல் பண்ணான்னு வச்சுக்கோங்க, ஒன்றுமே நடக்காது. ஒரு உப்பு ஜாஸ்தியாக போட்டு உப்பு எல்லாம் போட்டு எல்லாம் காரமே இருக்கிறது ரொம்ப காரமாக இருக்கும். ஸோ எல்லாரும் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு தியானம் பண்ணிட்டு அப்புறம் என்னோட ஸ்டேக் தான். ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்க. எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க. செஞ்சு பாருங்கப்பா. செஞ்சு பார்த்துட்டு அப்புறம் கமெண்ட் செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. ஒரு வாட்டி நீங்கள் சாப்பாடு போடும்போது இப்படி கிளறிட்டு அந்த பருப்போட போட்டாலும் அந்த டேஸ்ட் இருக்கும். ஓகே, அப்புறம் ஓரளவுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆஃப் பண்ணிட்டா 5 மினிட்ஸ் ஆறுனதுக்கப்புறம் அதை நம்ம கசப்பும் சாப்பிட முடியும். இது பண்ணலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் தான் 10லேருந்து 15 நிமிஷம். எனக்கு ஒரு 10 நிமிஷம் வரும். நல்லா பபிள்ஸ் வருது. அந்த பபிள்ஸ் வரும்போது அப்படியே நிறையா வரும். நல்லா ஒரு மாதிரி எல்லோ கலரில் ஒரு மாதிரி ஆரேஞ்ச் மிக்ஸ் பண்ண மாதிரி வரும். இந்த வாசனை நல்லா உரமாக வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் கரெக்டாக அந்த இப்போ தனியாக இல்லையா, ரொம்ப தனியாக இருக்குன்னா கொஞ்சம் ஸோ அந்த டைம் நீங்கள் வந்து பாருங்கள். இதோட பெஸ்ட் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா தொட்டுக்க ஒன்றும் பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணணும்னா இந்த குக்கெலாம் பண்ணக்கூடாது. நல்லா வேக வச்சு அதில் மிளகாத்தூள் உப்பு கண்டிப்பாக உருளைக்கிழங்கு பண்ணும்போது அந்த உப்பு போடுங்க. அப்புறம் கேஸ் சிஸ்டத்தில் எவ்வளோ வராது. இல்லைன்னா பெருங்காயம் ரெண்டுல ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுங்கள். நான் பெருங்காயம் யூஸ் பண்ணுறேன். இப்படி ஒரு ½ டீஸ்பூன் போடுவேன். அது போட்டு இது பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் தனியாக எல்லாமே நம்ம அரைச்சிருந்தாங்க. அப்படி இல்லைனா நார்மலாக உங்கள் ஷாப்பில் வாங்க மாட்டேன். அது ஆப்பில் ஷாப்பில் வந்துருக்கோம். இதுதான் பொட்டேட்டோ ஃப்ரை. இது சிக்கன், அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷு, இது மட்டும்தான் காம்பினேஷன். மற்றபடி இந்த வெண்டைக்காய், அதுக்கப்புறம் அந்த சிக்கன் பீட்ரூட் அதெல்லாம் நல்லா இருக்காது. காம்பினேஷனோட நம்ம சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குது. செம்மையாக இருக்கும். நான் சம்டைம்ஸ் நல்லா சாப்பிட்டேன்னா வாங்கினு போயிடுவேன். நல்லா பிடிச்சி கொடுத்து சரி அவங்களுக்கு அந்த ஒரு அந்த நல்லா பிடிக்கும். இந்த கலர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எல்லோவும் ஆரஞ்சும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். இது வந்து அப்படியே ஃபுல்லாக ஆகும். அதான் அந்த டைம் வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் நல்லா தெரிஞ்சோன்னா ஆஃப் ஆகிடும். இந்த வாசனை தாங்க செம்மையாக இருக்கும். இந்த வாசனை செம்மையாக இருக்கும். இந்த டைமில் ஆஃப் ஆகிடலாம். அப்புறம் அவரை 2 மினிட்ஸ் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த லெமனை ஃபஸ்ட்டு ஒரு 3 போடுங்கப்பா. அப்புறம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ரொம்ப புளிப்பாகவும் இருக்கக்கூடாது, கரெக்டாக இருக்கும், கரெக்டாக இருக்கணும். ஸோ முதல்ல 3 போடுங்க. அப்புறம் உங்களுக்கு புளிப்பு பத்தலைன்னா ஒன்று ஆட் பண்ணுங்கள். இல்லை ரொம்ப புளிப்பு ஆயிடுச்சுன்னா இதோட டேஸ்ட் வந்து போயிடும். ஸோ அந்த பதம் உங்களுக்கு தெரியும், கரெக்டாக இருக்கும் அந்த இது. ஸோ அப்புறம்
நீங்களும் வீட்டில் மறக்காம ட்ரை பண்ணுங்க, அப்புறம் சாப்பிடுங்க. அப்புறம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.